தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அதில் இருக்கிற ஒரு 100 சீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா, நமக்கு அதில் நான் சொன்ன விஷயமும் கூட மேபி நமக்கு கவுன்சிலிங் அப்படின்றது திரும்ப நடக்குமா அப்படின்னு, ரெண்டாவது ரிசல்ட் அப்படின்றத வெளியிடுவாங்களா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேட்டோம். ஸோ இப்போ நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் அப்படின்றது திரும்ப நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணி திரும்ப வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வெளியிடுறதுன்றது சாத்தியமற்றது. அதே நேரத்தில் அது பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு தெரியும் என்னென்னா, ஃபைனல் ரிசல்ட்டில் வெளியிட்டுட்டாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிட்டுட்டாங்கன்னா அப்போ மறுபடியும் சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்றது நடக்க போகிறது கிடையாது. அது டிஃபால்ட்டாக க்ளோஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது நமக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரிசல்ட் திரும்ப வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது ரவுண்ட் 1க்கு ஏற்கனவே வந்து அது ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறதுனால அது எந்த சேஞ்சஸும் வரலாம். அதனால தான் அதில் வந்து இந்த கன்னியாகுமரியுடைய சீட்டை எடுத்துட்டு அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது புதுசாக வந்து ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாய்ஸ் ஃபில்லில் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனை யாராவது ஆட் பண்ணியிருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, மீது அதுக்கு கீழே இருக்கிற அடுத்தடுத்த காலேஜ் இருக்கு இல்லையா, அதற்குரிய ப்ராசஸை செஞ்சு ரன் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வெளியிட்டிருப்பாங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். இன்றைக்கி வரும் 10 மணிக்கு மேலே வரும் அப்படின்ட்டு. ஆனால் நேற்றே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ வந்திருக்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் சேஞ்சஸ் அப்படின்றது எப்படிலாம் இருக்கும், யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு பெரும்பாலும் சேஞ்சஸ் வராது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நான் 100 சீட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே, இந்த ப்ரைவேட் இல்லை மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே ரீஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒரு 4 காலேஜ் இருக்குன்னா அந்த 4 காலேஜுக்குள்ளே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே ரீஆர்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிற மாணவர்களுக்கு சேஞ்சஸ் வரும், கட்டாயம் சேஞ்சஸ் வரும். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு சில சேஞ்சஸ் வரும். பெரும்பாலும் கவர்மெண்ட் காலேஜில் டைரெக்டாக சீட் எடுத்தவங்களுக்கும் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு வந்து கிடைத்த மாணவர்களுக்கும் சேஞ்சஸ் அப்படின்றது மிக மிக குறைவு. பெரும்பாலும் இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களில் உங்களுடைய மார்க் பழைய மார்க்கும் இப்போ புது ரிசல்ட் வெளியே வந்தது ஃபைனல் ரிசல்ட்டில் 2 மார்க்குமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரேங்க்கை கம்பேர் பண்ணி பாருங்கள், சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்தாச்சு. இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுடைய ரேங்கை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் F அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் வரும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களோட ரேங்க்கை கொடுங்க. டைரெக்டாக ரேங்க் வரும். அந்த ரேங்க்குக்கு நேரம் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்கள் பேர் வந்திருக்கா, எவ்வளோ மார்க்கில் இருக்குது, சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த கட் ஆஃப் டீட்டெயில். இதில் என்ன சார் நடக்கும்? இப்போ கட் ஆஃபில் வந்து எதாவது மாற்றங்கள் வருமானா, மாற்றங்கள் சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய மாற்றங்கள் வரும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கட் ஆஃபில் சேஞ்சஸ் வரும். இதெல்லாம் நாம் தனித்தனியாக வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல் வந்து இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் கோட்டாவில் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ வந்துருக்கிற புது ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் எந்தெந்த கட் ஆஃபில் எந்தெந்த க்ளோசிங் மார்க்கில் வந்து நமக்கு வந்து காலேஜ் எந்தெந்த காலேஜில் கிடச்சிருக்கு. அப்போ இதை கம்பேர் பண்ணி இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே போட்ட வீடியோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஞ்சஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ப்ரைவேட் காலேஜஸும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸும் சரி. இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கா இல்லையா, மாற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாட்மெண்ட் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.